தென்காசி மாவட்டத்தில் ஒட்டல்புதூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமம் ஒரு காலத்தில் சதுவேதி மங்கலம் அழைக்கப்பட்ட ஒரு பெரும் நிலப்பரப்பு. இன்னைக்கு பாப்பாங்குளம்னு விளங்கிட்டு இருக்கு. இந்த ஊரோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் 5 சிவாலயம் இருந்துச்சு. 5 சிவாலயத்திலுமே தேர் ஓடிச்சு, தெப்பம் ஓடிச்சு. அந்த அளவுக்கு மிக சிறப்பு மிக்க ஒரு கிராமம் இது. இங்கே இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயிலோட பேர் என்னன்னா, அருள்மிகு வாடா கலைநாயகி சமேத திருவெண்காடர். சுவாமி திருவெண்காடர் ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு சிவலிங்க திருமேனி. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட லிங்க சுரூபம் சந்திரகாந்த கல்லாலான ஒரு சிறப்பான ஒரு திருமேனின்னு சொல்றாங்க நம்ம முன்னோர்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு பௌர்ணமியும் அதோட தன்மை மாறும். காற்றில் கூடிய ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அந்த மேலே கூடிய சந்தனம், அந்த வஸ்திரங்கள் எல்லாமே ஈரமாக தான் இருக்கும். நோய் தீர்க்கக்கூடிய தன்மை இந்த அபிஷேக தீர்த்தத்தை சாப்பிட்றது மூலமா நோய் தீர்க்கக்கூடிய தன்மை அதிகம். அம்பாள் வாடா கலை நாயகி. வாடா கலை நாயகி அப்படின்ற பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா, ஆயக்கலைகள் சொல்லுவாங்கல்ல, அத்தனைக்கும் தாயா விளங்கக்கூடியவர். நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம செயல்படக்கூடிய விதத்துல சிறந்து விளங்குறதுக்கு இந்த அம்பாள் குருவா இருந்து வழிநடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில இங்க அமைஞ்சிருக்கா. நம்ம அதோட வேண்டுதல் மூலமா கல்வியா இருக்கட்டும், எந்த ஒரு துறையா இருக்கட்டும், அதுல மிக சிறந்து விளங்க முடியும். இங்க அனுபவ ரீதியா நாங்க பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு உண்மை இது. பார்க்குற ஒவ்வொரு அன்பர்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆலயத்துக்கு தரிசனம் பண்ணி, இறைவன் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பொறுப்புகள் வச்சிருந்தா இந்த அடியார்களோட இணைஞ்சு அந்த பயணத்தை நீங்களும் செய்யலாம்.